கோவையில் பிரதமர் மோடி தனது சாலை பேரணியை துவக்கியிருக்கிறார். பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் பூக்களை தூவி உற்சாகத்துடன் பிரதமர் மோடியை வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், நீங்கள் தொடரலாம். தர்ஷினி, பிரதமரின் இந்த வருகைக்காக அவரது தரிசனத்திற்காகவே காத்திருந்ததை போன்று பிற்பகல் முதலே காத்திருந்த இந்த பொதுமக்கள் தங்களது 2 கைகளிலும் மலர்களை ஏந்தி பிரதமரை நோக்கி அந்த மலர்களை வீசி அவருக்கு ஒரு சிறப்பான உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். சாய்பாபா காலனி துவங்கி தொடர்ந்து இந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவரது இந்த வாகன பயணமானது இருக்கிறது. இந்த வாகனத்தில் பேரணியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் பொதுமக்களை பார்த்து கையசைத்து அவர்களது உற்சாக வரவேற்பை தானும் உற்சாகத்துடன் இந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவரது இந்த பயணத்தை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் எந்த அளவிற்கு உற்சாகத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த காட்சியின் மூலம் தெரிகிறது. அதாவது பிரதமரின் வருகையை எண்ணி காத்திருக்கக்கூடிய பாஜகவினரும் பொதுமக்களும் உற்சாகமாக நடனமாடி இசைத்து அதற்கு ஏற்றபடி பாடலுடன் மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பை தற்போது அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். திறந்த வாகனத்தில் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்களினுடைய இந்த உற்சாக வரவேற்பை ஏற்று மிகப்பெரிய ஒரு உற்சாகத்துடன் அவர்களை பார்த்து கையசைத்து வருகிறார். இவரது இந்த கையசைவிற்காகத்தான் காத்திருந்ததை போன்று பிற்பகல் முதலே காத்திருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தில் பிரதமர் மோடிக்கு வாழ்க வாழ்க என்ற ஒரு முழக்கங்களை எழுப்பி அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வழி நெடுகிலும் சுமார் இந்த 2.5 கிலோமீட்டர் தூரமானது அவரது இந்த பிரச்சார பயண திட்டம். இந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்குமே அவர் வரும் வழி எங்கிலும் கைகளில் மலர்களை ஏந்தி காத்திருக்கக்கூடிய பாஜகவினரும் பொதுமக்களும் அவர் பிரதமரின் மீது மலர்களை தூவி அவருக்கு ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவரது இந்த பிரச்சார வாகனமானது சாய்பாபா காலனியில் புறப்பட்டு வடகோவையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தை தற்போது நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில சாலையின் இரு மருங்கிலும் காத்திருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிற்பகல் முதலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருந்ததற்கு பலனாகத்தான் தற்போது இந்த பிரதமரின் மோடி வருகையை அவர்கள் எதிர்பார்த்து மிகப்பெரிய ஒரு உற்சாக வெள்ளத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பிரதமரினுடைய இந்த வருகை என்பது கோவை மாவட்ட பாஜகவினருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பிரதமர் கோவை தொகுதிக்கு 2வது முறையாக விஜயம் செய்திருக்கிறார். முதலாவதாக கடந்த மாதம் பல்லடத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கோவைக்கு தற்போது இந்த வாகனம் மூலமாக அவர் பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகு பிரதமர் மோடியின் இந்த கோவை வருகை என்பது பாஜகவினருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறது என்றே கூறலாம். இன்னும் கோவைக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில பிரதமரின் இந்த வருகை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருக்கிறது என்றே பாஜகவினர் கருதுகிறார்கள். இதற்காக ஒவ்வொரு 100 மீட்டர் தூரத்திற்கும் சாய்பாபா காலனியில் இந்த பிரச்சாரம் துவங்கியது முதல் 100 மீட்டர் இடைவெளியில் 25 இடங்களில் அவருக்கு வரவேற்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் வரவேற்பு வெவ்வேறு விதமான வரவேற்பை தந்து கொண்டிருந்தாலும் எந்த இடத்திலும் எந்த ஒரு சிறிய இடைவெளி கூட இல்லாமல் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆங்காங்கே குழுமி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவருக்கான வரவேற்பானது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அவினாசிலிங்கம் பகுதியை கடந்து வரும்பொழுது அவருக்கான வரவேற்பு என்பது குஜராத்தி பாரம்பரிய முறைப்படி அங்கு ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு தெரிவிப்பதற்காக. அதைத் தொடர்ந்து கைவினை கலைஞர்கள் அங்கு ஒரு சிறப்பான வரவேற்பை தர இருக்கிறார்கள். அதே போன்று தச்சு தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், தங்க நகை தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், நெசவு தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒவ்வொரு விதமான வரவேற்புக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து ஆர்எஸ்புரம் டிபி சாலை சந்திப்பில் அவர் இந்த நிகழ்ச்சியை இறுதி செய்ய இருக்கிறார். அந்த இறுதி செய்யக்கூடிய இடத்தில்தான் கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற குண்டுவெடிப்பில் உயிரிழந்த 58 பேரின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி சுமார் 6:50 முதல் 7 மணிக்குள் அவருக்கு அந்த உயிரிழந்தவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்துகிறார். சுமார் 1 மணி நேரம் இந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் மோடி இந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில அவரது வாகனமானது 5 கிலோமீட்டர் தூரம் 5 கிலோமீட்டர் வேகம் என்ற அடிப்படையில் தான் அவரது வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது. பிரதமரின் வாகனங்களுக்கு பின்னால் சுமார் 27 வாகனங்கள் பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வாகனங்கள் அனைத்தும் 6:50 முதல் 7 மணிக்குள் இந்த ஆர்எஸ்புரம் பகுதியை வந்தடையும் என்ற சூழல்ல வழி நெடுகிலும் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. எந்த ஒரு சூழலிலும் பொதுமக்கள் யாரும் அந்த சாலையை விட்டு பேரணி நடைபெறக்கூடிய அந்த சாலைக்குள் யாரும் வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் பாதுகாப்பு
என்பது மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக போலீசாரும் சரி, மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையினரும் சரி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாகன பயணத்தின் போது சாலை இரு மருங்கிலும் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருந்தாலும் வழி நெடுகிலும் இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டிடங்களில் இருந்தும் கட்டிடங்களின் மேல் பகுதியில் இருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் பிரதமரை நோக்கி வாழ்க என்ற கோஷத்தை எழுப்பி அவருக்கு ஒரு வரவேற்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் உயர்ந்த கட்டிடங்களில் இருந்து கண்காணிப்பு பணி என்பதும் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினரின் சார்பில் மிகப்பெரிய அளவில் கண்காணிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொலைநோக்கி மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் என அனைத்து உயர்ந்த கட்டிடங்களிலும் மிகுந்த ஒரு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இந்த வாகன பயணம் நடைபெறக்கூடிய பகுதியில் அந்த சாலையின் 2 மருங்கிலும் திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு பிறகுதான் இங்கே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பத்திரிகையாளர்கள் கூட அவர்களுக்காக அமைக்கப்பட்ட பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளுக்கு அவர்கள் செல்வதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்குமே அவர்களுக்கான ஒரு அடையாள அட்டை என்பது தனியாக தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த அனுமதிக்கான அந்த அடையாள அட்டையை பெற்ற பிறகே அவர்கள் உள்ளே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.